நான் ஆண்டு விழா மேடையில கூட நான் ஏறினது இல்ல. எனக்கு வந்து நான் எப்போதுமே வந்து ஒரு துணை கதாபாத்திரமாவே தான் நான் இருந்திருக்கேன். இன்னும் சொல்லப்போனா துணை கதாபாத்திரத்துக்கு துணை கதாபாத்திரமா இருந்திருக்கேன். அப்படியான ஒரு ரோல் தான் வந்து எனக்கு நான் ஒரு 7வது படிக்கும்போது நான் ஒரு ஒரு பேச்சு ஒரு ஒரு போட்டியில கலந்துக்கிட்டேன். எனக்கு என்னால நல்லா பாட முடியும்னு ஒரு பெருசா நம்பிக்கை இல்லன்னா கூட ஒரு பாட்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப புடிச்ச பாட்டு நான் பாடிக்கிட்டே இருப்பேன் எப்ப பார்த்தாலும். அது சின்ன வயசுல அது ஒரு இதுங்கிறதுனால. அந்த நம்பிக்கையில நான் பாடும்போது நமக்கு நல்லா தானே இருக்கும். நம்ம அப்படியே அந்த ஒரிஜினல் பாட்டே பாடுற மாரி தானே நமக்கு தோணும் அது. அந்த நம்பிக்கையில நான் வந்து கலந்துக்கிட்டேன். கலந்துக்கிட்டு பாடும்போது அம் ஒரு எனக்கு பரிசு கிடைக்கல. ஆனா வந்து அங்க உள்ள ஒரு ஆசிரியர் வந்து என்ன வந்து ரொம்பவும் புண்படுத்துற மாரி ஒரு வார்த்தைய சொல்லிட்டாரு. "நீ ம்ஹ்ம். நீ எல்லாம் எதுக்கு பாட வர்ற?" அப்படிங்கிற டோன்ல வர மாரியான வேற வார்த்தை அது. ஒரு சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது வந்து எனக்கு வந்து இதா இருந்துச்சு. நான் வேற போட்டிகள்ல நான் கலந்து கொள்றத தடுத்துருச்சு. நான் அவரு ஒரு மாரி போனாலே ஒருவேளை நம்ம சரியா பண்ணலன்னா, அதே மாரி ஒரு ஆசிரியர் என்ன கேட்டுருவாரோ! அப்படிங்கிற மாரியான அன்னைக்கு நான் ரொம்பவும் மனம் நொந்துட்டேன். எனக்கு அது எனக்கு அந்த நாள் இப்போ வரைக்கும் நினைவுல இருக்கு எனக்கு. ஒரு மங்கலா இருந்தா கூட எனக்கு நினைவுல இருக்கு. நம்ம அது ஒரு இது இருக்கு. ஆ அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மன உறுத்தலாவே இருந்தது. ம் அ இன்னொரு முறை வந்து என்னுடைய ஒரு பட்டிமன்றத்துக்காக வகுப்புல பேர் கேட்டாங்க. ஆண்டு விழாவுல நடக்கிற ஒரு பட்டிமன்றம். அதுக்கு பேர் கேட்டாங்க. நானும் என்னுடைய பேர வந்து நான் குடுக்க தயங்கிக்கிட்டே இருந்தேன். என் கூட இருக்க பக்கத்துல உட்கார்ந்திருக்க என் ஃப்ரெண்ட் வந்து அவன் பேர குடுக்கும்போது என் பேரையும் சேர்த்து, "சார் நானும் சரவணனும் கலந்துக்கிறோம் சார்" அப்படின்ட்டான். எனக்கு கேட்டப்ப சரி ஓகே. நம்மளுடைய அந்த தயக்கத்த உடையுதேன்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த 8ஆம் வகுப்புல இது நடக்குது. சரின்னு சொல்லி இது பண்ணிட்டோம். பேர் குடுத்துட்டாங்க. அவரு இறுதியாக இவங்க தலைப்பு, இந்த தலைப்புலாம் சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அடுத்த நாள் வந்து மறுபடியும் அந்த நேத்தி பட்டிமன்றம் பத்தி பேசினோம் இல்லையா? அது நாம வந்து இறுதியா பட்டியல் சொல்றேன்னு சொல்லிட்டு, என் பேர் மட்டும் இல்லாமல், எங்க பள்ளியோட ஆசிரியர், எங்க பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கிற ஒரு ஆசிரியரோட பையனோட பேரு.